இந்த கருப்பு கவுனி அரிசி திரும்ப திரும்ப பேசி பேசி இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களிடம் பரிச்சயமாயிருக்கு, ஓரளவுக்கு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். கருப்பு கவுனி அரிசி நிறைய நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள். சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க, அத்தனை புற்றுநோயாளிகளும் வந்து இதை வாங்கி கஞ்சியா சாப்பிடலாமா அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. ஆங்கிலத்தில் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்தில் ஆய்ந்தறிந்து பார்த்தால் இருக்கிற அரிசியிலே எத்தனை அரிசி, இப்போ 174 அரிசி இங்கே போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1,65,000 அரிசி இனங்கள் இருப்பதாக இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாங்கல பழம், அது கத்திரிக்காயினுடைய கருநீளமாக இருந்தாலும் சரி, நவ்வா பழத்தில் இருக்கக்கூடிய கருநீளமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ளூபெரி, ராஸ்பெரி அப்படிங்கிற பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ஸ் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அழற்சி, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியிலிருந்து புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அழற்சி வரைக்கும் தடை செய்யக்கூடியது வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி. அப்போ அதை வந்து நம்ம உடனே வந்து ஒருத்தருக்கு லிம்போமா இருக்கு, சார்கோமா இருக்கு, உடனே கருப்பு கவுனி அரிசி கொடுத்தா சரியாயிரும் சொல்றதுக்கு வரல. ஆனால் தினம் தினம் அதை சாப்பிடும்போது, ஒரு பிடி அரிசியாவது அதை சாப்பிடும்போது புற்றுநோய் வருவதற்கான